வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு சப்பாத்திக்கான சைட் டிஷ் தான். சப்பாத்தி, பூரி, இல்லை நீங்கள் சாதத்துக்கே வேணாலும் இதை தொட்டுன்னு சாப்பிடலாம். ஆலு பாலக் அப்படின்னு. இது வந்து ஆனியன் கார்லிக் யூஸ் பண்ணாமல் நான் இதை பண்ண போகிறேன். ஜென்ரலாக இதை வந்து ஆனியன் கார்லிக் யூஸ் பண்ணி தான் இது பண்ணுவாள். பட் வித்தவுட் ஆனியன் கார்லிக் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். கீரைகளை வந்து நம்ம எப்படி குழந்தைகளுக்கு இது பண்ணுறதுன்னு பார்க்கறச்சு இந்த மாதிரிலாம் பண்ணி சாதத்தோடு ரசஞ்சாதத்தோடலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சமத்தா சாப்பிட்ருவாங்களாம் நிச்சயமாக. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த ஆலுவை போட்டு இதில் முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து ஒரு 2 விசில் நீங்கள் குக்கரில் வச்சு வாங்கிட்டு தோலை உரித்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 விசில் 1 விசில் கொடுத்தேன்னா ஒரு 3/4 வேக்காடு தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிறதே அது நல்லா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ரோஸ்ட் ஆகட்டும்னா நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா இப்படி குலுக்கி விட்டுருக்கோம். எனக்கு கலரிண்டே இருந்தோன்னா இது உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி நடுப்புற குழி பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன், 2 பட்டை போடுறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தனியா பொடி ஒரு 2 ஸ்பூன், ஜீரகம் நம்ம தாளிச்சிருக்கோம், அதனால் ஜீரக பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடும், காரப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன், இன்னும் இதுக்கு உப்பு போடலை. இதில் ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி திருகினது போடுவோம். இந்த 2 கட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணுறேன். அப்படி ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறதுக்கு, இது நல்லா வதங்கட்டும். இதில் வந்து ஆனியன் கார்லிக் வேணுங்கிறவா முன்னாடியே இந்த நம்ம வறுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல ஜீரகத்தை தாளிச்சு கொட்டி அந்த இடத்துல ஆனியன் கார்லிக் போட்டு நல்லா வதக்கிட்டும் அதுக்கப்புறம் பாக்கி எல்லா பொடியும் போட்டு இங்கே வறுத்த உருளைக்கிழங்கையும் போட்டு இந்த கீரையும் போட்டு அப்படியே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வித்தவுட் ஆனியன் கார்லிக் இப்படி பண்ணலாம். ஆனியன் கார்லிக் வேணும்னாலும் இதில் யூஸ் பண்ணி பண்ணலாம், உங்கள் சௌகரியம் அது. இது கீரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கியாச்சு. இந்த கீரையில் இருக்கிற தண்ணி எத்தனையும் இதாகிடணும். அதுக்கு தான் முன்னாடி நம்ம இந்த உருளைக்கிழங்கை தனியாக வேக விட்டு நம்ம வறுத்து எடுத்துடணும், இல்லைன்னா உருவமே இல்லாமல் ஆகிடும். அது இந்த ஸ்டேஜில் இந்த கீரையில் எப்பயுமே கொஞ்சம் வந்து ஒரு கடுக்கிற தன்மை இருக்கும் இல்லையா. நம்ம யூஸ்வலி நம்ம அதாவது பாலக் பன்னீர்லாம் பண்ணுறோன்னா அதில் தக்காளி யூஸ் பண்ணுவோம், இல்லை தயிர் யூஸ் பண்ணுவோம், எதாவது பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இதில் வந்து ஆம்ச்சூர் பொடி
ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன், அவ்வளோதான். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. ஸோ சோறாக ரெடி ஆகிடுது நம்மளோட ஆலு பாலக் வித்தவுட் ஆனியன் கார்லிக். இதில் எல்லாமே ஆனியன் கார்லிக் இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்குமான்னு கேட்கட்டேன்னா நிச்சயமாக இல்லை. அது இல்லாமல் கூட நிறைய சப்ஜிஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும். அட் த சேம் டைம் எனக்கு ஏன் ஆனியன் கார்லிக் சேர்த்துக்கூடாதுன்னு யாரோ 2-3 பேர் என்னை கேட்டிருந்தா. ஆக்சுவலி அதை சொல்லணுன்னா, அதாவது சாத்விக் ஃபுட்டில் வந்து ஆனியன் கார்லிக் தான் மெயினாக. அதாவது நமக்கு ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம சாத்விக்காக இருக்கணும்னா சாத்விக் ஃபுட் சாப்பிட்டா தான் முக்கால்வாசி. ஏன்னா இந்த சொல்லணுன்னா அந்த ஆனியன் கார்லிக்கில் நிறையா அந்த எதிர்மறை ஆற்றல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாள். அதனால கூடிய மட்டும் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் அதையும் நம்ம வந்து ஔஷதம், அதாவது மருந்துக்கோசரம் சாப்பிடலாம். மருந்தாக சில டாக்டர்ஸ் நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாள், 4 பூண்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மருந்தாக நம்ம சாப்பிட்லாம். அதே ஒரு 30-40 பல்லு பூண்டை வச்சுன்னு நம்ம சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. மருந்து ஒரு மாத்திரை எப்படி சாப்பிடுவோமோ அது மாதிரி ஒரு 4 பல்லு பூண்டு சாப்பிடணும்னா போட்டுன்னு முழுங்கலாம். அதே மாதிரி வெங்காயம் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் எல்லாம், அது பச்சை கொலஸ்ட்ரால், அதாவது பச்சை வெங்காயம் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் எல்லாம் வராது இருக்கும், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணணும்லாம் சொல்லுவாள். ஸோ அப்படி நம்மளை டாக்டர்ஸ் வந்து மருந்தாக சாப்பிட சொன்னால் நம்ம அது எடுத்துக்கிறதுல அது ஔஷதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை இது பண்ணிடலாம். டெய்லி நம்ம சாப்பாட்டு முறைகளில் இதெல்லாம் இல்லாத பார்த்துக்கிறது நமக்கு நல்லது, அவ்வளோதானே ஒழிய வேறு எதுவுமே இதில் பெரிய ரகசியம்லாம் இல்லை. அது சில பேருக்கு அந்த வாசனை பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த ரீதியில் எனக்கு அந்த வாசனை பிடிக்காது, அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த சப்ஜியும் உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் கசூரி மேத்தியும் க்ரஷ் பண்ணி போட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுவோம். இதை நீங்கள் சாதத்தோடையும் தொட்டுன்னு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மசாலாவோடலாம் குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். கண்டிப்பாக குழந்தைகளும் கீரையை சாப்பிடுவா. ஸோ நான் யூஸ் பண்ணது என்னவோ 3 ஆலு தான், உருளைக்கிழங்கு தான், ஆனால் 2 கட்டு பாலக்கீரை. மேக்ஸிமம் கீரை யூஸ் பண்ணுங்க, ஆலு கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இதுலேருந்து. ஸோ ரொம்ப நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.